அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அப்படி என்றால் நம்மை சாதாரணமாய் ஆண்டவர் வைக்கல. என்ன திறமை இருக்குதுன்னு சொல்லி உங்களை நீங்க சோதிச்சு அறியணும். பாடல் தாளந்து இருக்கலாம், ஆராதனை நல்லா நடத்துற தாளந்து இருக்கலாம், சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது உடனே அந்த ஆத்துமா இயேசுவின் அன்பை ருசி பார்க்கிற அளவுக்கு பேச்சு திறமை இருக்கலாம். இப்படியெல்லாம் பலவிதமான தாளந்துகள் நமக்குள்ளாய் புதைந்திருக்கிறது. நீங்க நினைக்காதீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தவங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு வேணும், உன்னை நான் பயன்படுத்த போறேன், உன்னை எந்திரமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அசுத்த ஆவியின் கட்டில சிக்கி இருக்கிற, வியாதியின் பிடியில சிக்கி இருக்கிற மக்களை அந்த கட்டுகளிலிருந்து அறுத்து கர்த்தருடைய நாமத்தினால அவர்களை மீட்டு கொண்டு வந்து களஞ்சியமாகிய சபையில சேர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், போர் அடிக்கிறதற்காக உன்னை கூர்மையுள்ள வற்களான எந்திரமாய் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் தெரியாம சர்ச்சுக்கு போகணும், வரணும், ஜெபிக்கணும், அப்படியே இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் உபயோகமாக வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் பிரயோஜனப்பட வேணும். அப்பொழுதுதான் சீக்கிரமே எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் நம்மள தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய திறமை தாளந்து எனக்கு தெரியலப்பா, என்னை பயன்படுத்துங்க, உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை கூர்மையுள்ள எந்திரமாக்கி என்னை பயன்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் கட்டாயம் நம்மை கொண்டு ஏராளமான ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையில வழிநடத்தி சபையின் மந்தையை பெருக்குவார். பிரியமானவர்களே,